ஆப்கி அதாலத்துல அஜய் தேவ்கன் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பிலிம் இண்டஸ்ட்ரியோட கன்வென்ஷன்ஸை ஏத்துக்க மாட்டாரு. நான் உங்களுக்கு உங்க சின்ன வயசுல எடுத்த போட்டோஸை காட்ட விரும்புறேன். இந்த போட்டோல நீங்க ஒரு லெப்பர்டை அணைச்சி கெட்டியா பிடிச்சிருக்கீங்க. அப்புறம் இந்த போட்டோ பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இது உங்க சின்ன வயசுல எடுத்த இன்னொரு போட்டோ. இந்த 2 போட்டோலயும் நீங்க ஒரு ஆங்கிரி யங் மேனா தெரியுறீங்க. ஆங்கிரி யங் கிட். ஆமா, ஆங்கிரி யங் கிட். இல்ல, நான் இதுல சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இதுல ஸ்மைல் பண்றேன். ஆமா, ஸ்மைல் பண்ணிருக்கீங்க. ஆனா எதை தூக்கி பிடிச்சிருக்கீங்க? சிறுத்தையை தூக்கி. நான் அப்ப அப்பா கூட ஷூட்டிங் போயிருந்தேன். அங்க ஒரு சிறுத்தையோட சீக்வன்ஸ் ஷூட் போய்கிட்டு இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படம் நட்வர்லால், அமித் சாரோட படம். எனக்கு தெரிஞ்சு அங்க சின்ன சின்ன சிறுத்தைகள் இருந்தது அப்போ செட்ல. அப்ப நாம இப்படி சொல்லலாம், சின்ன வயசுல இருந்தே பயப்படக்கூடாதுங்கிறத ஊட்டி வளர்த்துருக்காங்க உங்களை. ஒருவேளை இல்லைனாலும் எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு எங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரு. அதாவது பயப்படுறதுனால யாருக்கும் எந்த லாபமும் இல்லைன்னு. ஸோ பயப்படுறதுனால அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு இப்போ யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது இப்போ வாழ்க்கை பூரா எனக்கு யூஸ் ஆயிட்டு. மகேஷ் பட் சாரோட ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோது, அதாவது இன்னும் நீங்க அடியெடுத்து கூட வைக்கல, அப்பவே உங்களை ட்ரேட் பண்டிதர்கள் எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்களாமே. இந்த மாதிரி ஃபேஸ் உள்ள ஒருத்தர் எப்படி ஹீரோவாக முடியும்னு கேட்டாங்களாமே. அவங்க தான் எனக்கும் சொன்னாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நடந்தது நடந்துருச்சு, பண்டிதர்கள் தப்பாயிட்டாங்க. அஜய் தேவ்கன் கரெக்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் கரெக்டா இல்லையான்றது இட்ஸ் அ லக் மேலதான் ஒரு ப்ரூவ் ஆயிருக்காது. எதுவா இருந்தாலும் அது ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் இப்படிலாம் கோட் பண்ணாங்க. எஸ் ஜோஹர் சொன்னாரு, இவரெல்லாம் எப்படி ஹீரோவாக முடியும்னு. நசருதீன் ஷா அப்புறம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு, இந்த பையன் அசஸ் பண்ணதுல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. இல்ல, நீங்க சொன்னதை நானும் கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு இதுல மக்கள் ரொம்ப அன்பா இருந்தாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்திருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ வாஸ் டூயிங் த ரைட் திங். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே அபவுட் தெம். அனில் கபூரோட ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ஃபூல் ஆர் காண்டே ரிலீஸ் ஆனப்போ சினி ஸ்டார்ஸ்ல அப்போ ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல இருந்தாரு. அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்னா, அவருடைய படம் லமே அப்ப ரிலீஸ் ஆக போற டைம், அவர் என்ன சொன்னார்னா, இவ்வளோ பெரிய படம் லமே கூட உன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கே, தப்பு பண்றேன்னாரு. ஆக்சுவலா அவர் இது சொன்னாரு. அவர் தரப்புல என்னோட சின்ன வயசுல இருந்தே அனில் சார் எனக்கு தெரியும். அவரு என்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, நியூ பாய், நியூ கேர்ள், புது ப்ரொடியூசர், புது டைரக்டர், லம்ஹே எவ்வளோ பெரிய படம், நீ அதுக்கு எதிராக போட்டியா வராத அப்படின்னாரு. அவர் தரப்புல அது ஒரு நல்ல ஜெஸ்டர். அதுக்கப்புறம் அவரே ஒரு 1.5 வருஷம் கழிச்சு என்னை மீட் பண்ணப்போ, இது தலைகீழா மாறிடுச்சுப்பா நான் சொன்னேன். ஸோ இட் வாஸ் வெரி பாசிட்டிவ் திங்க். அவரு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு. அப்புறம் அங்க எப்ப அது தலைகீழா மாறிடுச்சோ அப்பவே நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன், ஆனா தலைகீழா மாறிடுச்சு. லம்ஹே ஃப்ளாப் ஆச்சு, ஃபூல் ஆர் காண்டே சூப்பர் டூப்பர் ஹிட். ஆமா, உங்க ஃபர்ஸ்ட் படத்துல அந்த சீக்வன்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மோட்டார் சைக்கிள்ல எழுந்து நின்னு வரப்ப ஒரு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே தான் என்ட்ரி கொடுத்தீங்க. உங்களுக்கு அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருந்துச்சா? நீங்க பெரிய ஸ்டார் ஆவீங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு? நான் அவ்வளோ ஷோர் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியாது, அந்த படம் இவ்வளோ ஹிட் ஆகும் அப்படின்னு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், படம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் ஃபிலிமில் ஆக்ஷனும் இருக்குது, மியூசிக்கும் இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த ரியாக்ஷன் வரும்னு, ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, யாருமே இதை யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு. ஒருத்தர் உழைக்கிறாங்கன்னா அதுக்காக தானே உழைக்கிறாங்க. ஆனால் ஹோப் பண்ண முடியும். நானும் நம்பிக்கையில் தான் இருந்தேன். அப்புறம் நானும் ரொம்ப லக்கி. எனக்கு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் காலேஜுக்கு போவேன். இட் வாஸ் அ ஹாப்பி லைஃப். நான் அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு நாள் குக்குஜி என்கிட்ட வந்து சொன்னாரு, எங்க அப்பா நான் எப்பயுமே ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் விரும்பிட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். ஐ வாஸ் இன் அதர் சைட் ஆஃப் ஹாப்பினஸ். ஒரு நாள் குக்கு சார் என்கிட்ட வந்து சொன்னாரு, நீ எனக்காக ஒரு படம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாரு. அவர் எங்க அப்பா க்ளோஸ். நான் சொன்னேன், இட்ஸ் டூ இயர்லி, ஐ மீன் 19 ஒன்லி. ஒரு வேலை பண்ணணும்னா கூட ஒரு 2 to 3 இயர்ஸில் இல்லை நீ பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ நான் ஏன் லக்கின்னு சொல்கிறேன்னா, நான் எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் மக்களை பார்த்துருக்கேன். இன்னும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க போர்ட்ஃபோலியோவோட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம்
இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ பிக்சர் பண்ணும்போது கூட நான் நினைச்சேன், இந்த படம் ஓடுனா ஓகே, இல்லைனா நான் போர்ட்ஃபோலியோட கண்டிப்பா சுத்த மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அங்கேயே போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க முடிவு பண்ணீங்க, இனிமே நான் ஆக்ஷன் பண்ணக்கூடாது, நாம நம்மள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அந்த நேரத்துல பெருசா எதுவுமே யோசிக்கலண்ணா. வேற ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு நாங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க அந்த டைம்ல எத்தனை படங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா, ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து கட்டுப்பாடுகள் போட வேண்டியதாயிருச்சு. இந்த ஆக்டர்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ படம் கம்ப்ளீட் பண்றதுக்கு நிறைய டைம் ஆகுது. ஸோ அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க, ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ படம் தான் பண்ணணும்னு. அதாவது நீங்க இந்த ஒரு படத்தை முடிக்கிற வரைக்கும் இன்னொரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலா எல்லாரோட அப்ரோச்சும் இதுதான், எல்லாருமே வேலை செய்வாங்க. அப்புறம் அந்த நேரத்துல படங்களும் அப்படிதான் இருந்துச்சு. ஆக்ஷன்ல இதை போடு அதை பண்ணு அப்படின்னு. திங்ஸ் ஸ்டார்டட் சேஞ்சிங். ஆடியன்ஸோட மனநிலை மாறினா தான் படங்களும் மாறும். உங்களை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை பத்தி ஒரு விஷயம் படிச்சேன். நீங்க ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே காமெடிக்கு ஜம்ப் ஆயிட்டீங்க. இல்ல, நான் காமெடி ரொம்ப லேட்டா தான் பண்ணேன். அப்புறம் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்தபோது நீங்க எமோஷனல் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஐ திங்க் அதுதான் ஃபன். நாம ஒரு ஜானர்ல இருந்து இன்னொரு ஜானருக்கு போக முடியும். அப்புறம் மறுபடியும் நான் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் ஆக்ஷன் ஃபிலிம் வந்தாலும் நான் அதை விடல. நான் என்ன விரும்பினேன்னா, என்னன்னா நல்லா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு என்னோட வேலை எப்பயுமே போர் அடிச்சிடக்கூடாதுன்னு, குறைஞ்சது ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட்டுக்கு போகும்போது எனக்கு இப்படி தோணணும், நான் ஏதாவது புது வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுசா பண்ணீங்க, அதாவது ஜக்கம் மாதிரி. ஆமா. அப்புறம் அந்த ஷாஹித் பகத்சிங், லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங், அந்த 2 படத்துக்கு உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது, நேஷனல் அவார்டும் கிடைச்சது, நல்ல ஆக்டரும் ப்ரூவ் பண்ணீங்க. ஆனா இந்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகல. ஆமா. அப்படின்னா நல்ல படங்கள் பண்ணா அடி வாங்கிடுமா? ஜக்கம் ஓரளவு ஓடின படம் தான். அப்புறம் அது எப்படிப்பட்ட படமோ, எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுதோ அந்த ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணுச்சு. அப்புறம் லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங் ஒரு ட்ராஜடி, அது ரொம்ப நல்ல படம். அப்புறம் இன்னைக்கும் மக்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் யூ மேட். ஆனா அந்த நேரத்தில் 5 பகத்சிங் ரிலீஸ் ஆச்சு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கே இப்படி தோணுச்சு, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நாங்க எல்லாரும் ஒரு பஃபூன் ஆயிட்டோம், காம்படிஷனுக்கு உள்ள வந்துட்டோம், படத்தை கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு. ஸோ அதுல நிறைய ஆடியன்ஸும் புட் ஆஃப் ஆயிட்டாங்க. நல்ல படத்தை ஓடவே இல்லை, நல்ல படங்கள் சரியா போல. நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருவேளை அந்த படம் தனியா வந்திருந்தா, அதாவது சரியான நேரத்துக்கு வந்திருந்தா? எனக்கு தெரிஞ்சு மக்கள் அந்த படத்தை இன்னைக்கும் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் டிவிடிலையும் பார்ப்பாங்க. யார் பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் எவர் மேட்னு. ஸோ இந்த மாதிரி ரீசன் எதுவுமே இல்லை, அது தனியா வந்தா ஓடாதுன்னு. ஆனா உங்க மனசுல இப்படி ஒரு வைராகியம் இருந்துச்சா, நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அந்த முத்திரையை கண்டிப்பா அழிக்கணும் அப்படின்னு? ஹம் தில் தே சுகே சனம்ன்ற மாதிரி படம்லாம் பண்ணீங்க. மறுபடியும் நான் இதுதான் சொல்லுவேன், இந்த விஷயத்துல நான் ரொம்ப லக்கின்னு. நீங்களும் சொன்னீங்க, நான் இது ஓடிக்கிட்டு இருக்கும் போது நீங்க வேற ஒண்ணு பண்ணுனீங்கன்னு. எனக்கு சரியான நேரத்துல சரியான டைரக்டர்ஸ் கூட சரியான ஸ்கிரிப்டும் சரியான கேரக்டர்ஸும் கிடைச்சது. ஸோ எனக்கு ரெப்பிட்டேட்டிவா வேற எதுவுமே நடக்கல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய லிபர்ட்டி கிடைச்சிருக்கு. நான் எந்த ஜானர் பண்ணுமோ எதை பண்ணுமோ அதுக்கான லிபர்ட்டி கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க வில்லன் ஆயிட்டீங்க, நெகட்டிவ் ரோல்ஸ். இந்த நேரத்தில் ஐ திங்க் வி ஆர் பிளேயிங் கேரக்டர்ஸ். வி ஆல் ஹீரோஸ். பட் ஐ திங்க் எல்லாருமே கேரக்டர்ஸ் தான். ஒருவேளை கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, நான் காக்கி கேரக்டர் பண்ண மாதிரி, காக்கி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், அது நெகட்டிவ் ரோல் தான். பட் அதில் அப்ரிசியேஷன் எனக்கு நெகட்டிவ் ரோலில் கிடைச்சது நல்லாவே. ஸோ எனக்கு இது தோணல, ஆடியன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி பார்ப்பாங்க. ஆடியன்ஸ்க்கு என்ன தோணுன்னா, அதில் ஒரு பகத்சிங் ரோல் பண்ணாரு, இதில் இவர் ஹாஜி மஸ்தான் ரோலை பண்ணுறாருன்னு தான். இதுதான் ஃபன்னு. இதுதான் ஃபன். ஒருவேளை நான் பகத்சிங் பண்ணிட்டு இருந்தா அதையே ரிப்பீட்டேட்டிவா எவ்வளவு தடவை தான் பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ இப்போ ஆடியன்ஸ் கிட்ட இந்த மாதிரி படங்களை பற்றி அவங்க ரியாக்ஷன் என்னன்றதை கேட்போம். அவர் அங்க இந்த செகண்ட் ரோல. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட படம் சரியா ஓடல. அது ரொம்ப நல்ல படம், அதுல நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அன்பார்ச்சுனேட்லி அது சரியா ஓடல. அதாவது நீங்க வரலாற்றுல சம்பந்தப்பட்ட படம், அதாவது வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிக்க விரும்புறீங்களா, இல்ல ஏமாற்றம் அடைஞ்சிட்டீங்களா? இல்ல, கண்டிப்பா ஏமாற்றம் அடையல. இல்ல, ஒரு வேளை வேற ஏதாவது கேரக்டரோ பண்ணியிருந்தா, இல்ல வேற ஏதாவது டைரக்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருந்ததுன்னா
அந்த கேரக்டரை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன். அதுல மாற்றமே இல்லை.